குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கூலி. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுக்கு. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, கூலி. இந்த படத்தோட கேஷன் குருவை பார்த்துலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், ஸ்ருதிஹாசன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாநகரம், கைதி, மாஸ்டர் படங்களை எழுதி இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்திருக்காரு. இந்த கூலி திரைப்படம் நல்லா இருக்கா இல்லையா, கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, கூலி. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விசாகப்பட்டினம் துறைமுகத்துலதான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாருல, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த இடத்தையே ஒரு ஆட்சி மாதிரி ஆண்டுகிட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யறவங்க, இந்த போலீஸ்காரங்களா உள்ள இன்ஃபார்மரா ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. காளி வெங்கட் வந்திருக்காரு. அவரை இவங்க வந்து கொலை பண்ணி தூக்கி கடல்ல வீசிடுறாங்க. இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. அங்க சைமன்ங்கிற கேரக்டர் வந்து நாகார்ஜுனா என்ட்ரி ஆயிரு. அவர் தான் இந்த கூட்டத்துக்கே வந்து தலைவனா இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, படத்தோட கதை ஆரம்பமாகும் போது என்ன சொல்றாங்கன்னா, வாட்ச் கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் கதை ஆரம்பிக்குது. ஆனா வாட்ச் மட்டும் கடத்தல, உள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காளி வெங்கட் வந்து சொல்றாரு. காளி வெங்கட்டையும் கொண்டு வராங்க. அப்புறம் நாகார்ஜுனா உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க சில விஷயங்கள்லாம் நடக்குது. தேவாங்கிற கேரக்டர்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சென்னையில இருக்காரு, மேன்சன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது, உங்களுடைய நண்பர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய நண்பர் யாருன்னா சத்யராஜ், விசாகப்பட்டினத்துல வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்தோடனே இவர் இங்க இருந்து கிளம்பி அங்க போறாரு. அவருக்கு 3 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன். அவங்க அவருடைய பாடியெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து கொலை செய்யப்படல, அவர் வந்து இயற்கையா மரணம் ஆகல, யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த கொலைகாரனை தேடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நண்பனை கொன்னது யாரு, அது மட்டும் இல்லாம அவர் வந்து மச்சின முறை வேற, அவங்க தங்கச்சி தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, நாகார்ஜுனா என்ன மாதிரி பிளே பண்ணாரு, ஸ்ருதிஹாசன் இந்த கதையில என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணாங்க, அமீர் கான் என்ன பண்ணாரு, உபேந்திரா அந்த கதையில என்ன பண்ணாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட கூலி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராபி கிரீஷ் கங்காதரன் அவருடைய ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. விசாகப்பட்டினம் அந்த துறைமுகமா இருக்கட்டும், மேன்சன் செட்டு, ஃபைட் சீக்வன்ஸ்ல அழகா படம் பிடிச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பலம்னா படத்தோட பின்னணி இசை, அனிருத் அவர்களுடைய பின்னணி இசை நல்லா இருக்கு. ஆனா பாடல்கள் வந்து நல்லா இல்லை. அந்த மோனிகா சாங்கும் நல்லா இல்லை. அப்புறம் மேன்சன்ல ஒரு பாட்டு வருது, அதுவும் ஒன்றும் பெருசா விசுவல்ல படத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பாட்டுமே நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய அளவுல ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நடிப்புக்கு ஸ்கோர் பண்ற மாதிரியான கதை இல்லை, கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தானே. அதுல ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நாகார்ஜுனா அவர்களும். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர்ல வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. உபேந்திரா ஒரு சின்ன கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு கோம்லியான ஒரு படம் ஃபுல்லா வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் தான் வருவாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் வந்து பாத்தீங்கன்னா படம் முழுவதுமே வர மாதிரி இருக்காங்க. அப்புறம் படத்துல இருக்கக்கூடிய சில வசனங்கள்னு ஒண்ணு பெருசா இல்லை, ஏதோ திரைக்கதை ஓட்டத்துல என்னென்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள்லாம் நடக்குது. ஆனா ஒரு போலீஸ் கூட விசாரணைக்கு வரல. போலீஸே அந்த ஊர்ல இல்லையா, விசாகப்பட்டினத்துல, சென்னையில போலீஸே இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆவரேஜான ஒரு படம் தான். ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப சுமாரான படம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட முடியாது. ஆவரேஜா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ கூலி படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.